ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய கருத்துங்க ஐயா, இந்த ஆத்ம சூட்சும குழுவில் நிறைய பேர் இன்னும் 5 வரைக்கு குறைவாக பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எனக்கு தோன்றுகிறேன். ஆல்ரெடி நீங்கள் 2-3 தடவை அந்த குழுவில் சொல்லி வச்சிங்க. இன்னமும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. டெய்லியும் நான் அதை பார்க்குறேங்க. பார்க்கும்போதுமே எனக்கு ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. கண்ணன் ஸ்ரீ அதை கவனத்தில் வைத்தாரா அப்படின்னு தெரியலைங்க. அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா. ஆக்சுவலாக 5 வரிகள் அப்படின்னு எதுக்கு கொடுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு கருத்து உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த கருத்தை படிச்சுட்டு நம்ம மைண்டில் என்ன ஏறி இருக்குது அப்படிங்கிறது ரிப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியுங்க ஐயா. அப்போ தான் உணர்ந்தேன் பரவாயில்ல அப்படிங்கிறதுங்க ஐயா. இது என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஆனந்தம் பொங்கட்டும். அதாவதுங்க ஐயா, மனிதனோட மனம் எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எது பிடிக்குதோ, மனசுக்கு கெட்டது தான் பிடிக்குங்கய்யா. சாராயம் குடி கூப்பிட்டானா குதி போட்டுட்டு போகும். ஏன்னா ஒரு தியானம் பண்ண கூப்பிட்டானா போகாது. அது பக்தி மார்க்கத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது, சுற்றி வர்றது, அங்கே இருக்கிற பிள்ளைங்களை சைட் அடிக்கிறது, அல்லது ஒரு ஒரு மாதிரியான ஒரு மனசு இதமான ஒரு இது, அந்த மாதிரி இதுதான் பிடிக்கும் ஒழிய, தனியாக போகலாம், ஒரு இடத்துல அமைதியாக உட்காரலாம், யார் எல்லா இடத்துல கண்ணுபிடி தியானம் பண்ணாலும் மனசுக்கு பிடிக்காது. கருதிங்க கூப்பிட்டா பிடிக்கும். அந்த மாதிரி மனதுக்கு பிடித்த விஷயங்களை தான் அது செய்ய விரும்பும். அதனால் 24 மணி நேரத்தில் ஒரு 4 நிமிஷம் ஒதுக்கி ஒரு வீடியோ, மேக்ஸிமம் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட மாட்டோங்கய்யா. இன்ட்ரோ ஸ்பீச்சாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி போட சொல்லுவேன் நான். ஒரு அரை மணி நேரம், ஒரு நேரம் 2ஆக கட் பண்ணி போடுங்க அப்படிமே. 8 நிமிஷம் தான் மனிதனோட மனம் ஒரு இதை பார்க்கும், ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்தாலும். அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் விரும்பி ஒரு வீடியோ பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப அதில் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சினிமாவே கூட பாருங்கள், ஒரு பாட்டு வந்தால் தம் அடிக்க எழுந்துச்சி வெளியே வந்துடுவானுங்க. ஒரு சினிமாவே கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அழுகு காட்சி வந்தால் பொம்பளைங்களும் ஆம்பளை எழுந்துச்சி வெளியே வந்துடுவான். சண்டை காட்சி வந்தால் இந்த மாதிரி ஒரு சில சீனுக்கு எழுந்திரிச்சு வெளியே வருவாங்க. பாட்டு போட்டால் ஒரு சிலது வெளியே வந்துடுவானுங்க அந்த மாதிரி. அதனால தான் இடையில காமெடி, அது மசாலா கலந்து வைக்கிறாங்க. மனம் மனிதன் மனம் அப்படி தான் வேலை செய்யும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, எவ்வளோ தான் ஒரு உன்னதமான ஆன்மீகத்தில் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டாலும், ஆன்மீகத்துக்காக தினம் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்து அந்த கருத்துக்களை உள்வாங்க சொன்னாலும், இது ஒரு கடமையாக இப்போ 24 மணி நேரத்தில் 4 நிமிஷம் அவனுக்கு கிடைக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா, 4 நிமிஷம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவான். ஆனால் ஒரு டிவி பார்ப்பான், தேவையில்லாம ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான், யூடியூப்பில் எதாவது பார்ப்பான், இதெல்லாம் பார்ப்பான். ஆனால் இதுன்னு வரும்போது, ஐயோ டைம் ஆச்சா, இவர் கண்ணை வேறு கேட்குறாரா அப்படின்னு என்ன பண்ணுவான்னா, வேகமாக அதை ப்ளே பண்ணி இழுத்து விட்டுட்டு, ஒரு ஹார்ட்டின் சிம்பிளோ, ஒரு ஃப்ளவர் சிம்பிளோ, ஒரு வணக்கத்தையோ போட்டுட்டு நன்றி சூப்பர் அப்படின்னு போட்டு முடிச்சிடுவான். அவன் கேட்டே இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இதை கடமைக்காக செஞ்சிடறான், கர்மாவை செஞ்சு தொலைச்சிடறான். நம்ம யோகம் செய்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை கூட யோகமாக எப்படி மாற்றுறது, நான் அங்கே இல்லாமல் போய் எப்படி செய்கிறதுன்னு யோகம் தான் பயிற்சி கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யோகத்தையே கர்மமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. சின்ன விஷயத்தில் ஒரு 3-4 நிமிஷம் ஒதுக்கி ஒரு சமாச்சாரம் செய்கிறதே கர்மம் செய்கிறான்னா, இப்போ மற்றதெல்லாம் எப்படி செய்வான் நினச்சி பாருங்கள். சடுவில் இப்படி சீன் காமிப்பாங்க, அங்கே ஓடுவான், அங்கே ஓடுவான், அது செய்வான், அது செய்வான். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று இருக்கும். அது யோகமாக செய்ய மாட்டான், கர்மமாக தான் அங்கேயும் செய்வான். ஏன்னா இங்கேயே தோத்துறான் அவன். 4 நிமிஷம் விஷயம் இல்லை, 48 மணி நேரம் எங்கே பேசி போகிறான். அப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி போய் சூத்திரம் அப்ளை பண்ண போகிறான். அப்ளை பண்ண மாட்டான். தொடர்ந்து இருப்பவர்கள். ஆனால் அழுவான். துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அழுவான். ஐயோ எனக்கு துன்பம் நடக்குது, இனிமேல் நான் ஆன்மீகத்தில் போயிட்டு அதை சாதிச்சே தீர்ந்துடணும், துன்பத்தில் மேல் மாற்றப்படாது. அவ்வளோதான், அன்னைக்கு மட்டும்தான். அதுதான் துன்பம் போகிற வரைக்கும் தான். இப்படி தான் மனிதனோட மனம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, 5 வரி கமெண்ட் பண்ணணும், நிச்சயமாக ஒத்து கவனிச்சாகணும். கவனிச்சானா அது உள்ளே இறங்கிக்கும். உள்ளே இறங்கினா ஒரு சில வேலை செய்யும். அப்புறம் அது உள்ளே இறங்குனதில் அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ, அவன் எப்படி அதை எடுத்துக்கிட்டானோ, அதுக்கு தகுந்த மாதிரி 5 வரியில் கமெண்ட் போட்டானா, அவன் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அவன் நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது முதல்நிலை குழு. சடோரிலேருந்து ஒருத்தன் கர்மியம் செய்யணும்னு ஆசைப்பட்டானா, அவனுக்கு சூட்சுமத்தில் வச்சு எதாவது கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு தான் கொடுப்போம். அவன் எந்த அளவுக்கு கருத்துக்களை வாங்குறான், எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டான், தவறாக ஏதாவது புரிஞ்சுக்கிட்டானா, சரியாக தான் புரிஞ்சிருக்கானா அப்படின்னு பார்ப்போம். பார்த்து உண்மையாலுமே அவனுக்கு சிறந்த இருக்கான்னு கண்டுபிடிச்சி, இதிலிருந்து எடுத்து தான் அடுத்த குழு கொண்டு போவோம். கொண்டு போய் அவனை அருள் காப்பு சொல்லுவோம். ரைட், பையன் சிறதியாக இருக்கிறான், உண்மையாலுமே இவன் என்ன பண்ணுறான், கர்மமாக செய்யாமல் யோகமாக செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, கண்ணை மூடி உட்காந்து 1 நிமிஷம் அருள் காப்பு சொல்லு. 1 நிமிஷத்துக்கு கண்ணை மூடி உட்காந்து அவனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுதா? தன்னை மறந்து செய்கிறானா அந்த அருள் காப்பு, அதில் சடுரித்தன்மை இருக்கா அப்படின்னு அருள் காப்பு போட்டு கேட்போம். நம்ம அருள் காப்பு கடற்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதே தினம் அனுப்புகிறவங்களாம் இருக்கான். அவன் நினச்சிக்கிட்டான் நமக்கு இது தெரியாது, நம்ம அனுப்பிச்சுட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி கணக்கு நினச்சிக்கிட்டாங்க. ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவான்,
அதவே தினம் அனுப்பிச்சி விட்டுட்டுருப்பான். சொல்ல மாட்டான். அந்த ஒரு நிமிஷம் கூட முழுசா வராது. 30 செகண்ட் 40 செகண்டா தான் வரும். அந்த 40 செகண்டு கூட அவன் மனசு கண்ண மூடி உட்காந்து ஒருநிலைப்படுத்த தயாரா இல்ல. ஆனா நாங்க ஆன்மீகவாதின்னு சொல்லிக்குவான், தியானின்னு சொல்லிக்குவான், நான் வந்து கர்மயோகின்னு சொல்லிக்குவான், எல்லாம் சொல்லிக்குவான் அவன். பட்டைய போட்டுக்குவான், நாமத்தை போட்டுக்குவான், எல்லா வேலையும் பண்ணுவான். ஒரு 40 செகண்டோ, ஒரு 50 செகண்டோ அதுக்காக வந்து இது பண்ண மாட்டான். அந்த வேலைய அங்க பண்ணுவானுங்க. தெரியும். இருந்தாலும் அப்படிதான் மனம் இருப்பான். அவனுக்கு எப்படியாச்சும் அந்த மனிதன வந்து மாத்த முடியாதுங்கிற முயற்சி தான் நம்மளுது. அது தோத்து போறவன் இருக்கான். எத்தனையோ மட்டத்துல தோத்து போறவன் இருக்கான். 4 படி ஏறி தோக்குறவன் இருக்கான், 5 படி ஏறி தோக்குறவன். அப்ப அதுவும் கொஞ்சம் ஒழுங்கா செஞ்சா தான் கர்மயோக குரூப்புக்கு கொண்டாரும். ரெடி ஆயிட்டான், இவன தயார் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் வந்து தன்னை மறந்த நிலையில அவன் ஒரு போஸ்ட் செய்றதுக்கு எதுக்கும் ரெடி பண்றான். அப்படியே சடோரி தலைமையில போய் செய்யும்போது 3வது இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு எனர்ஜி அடிச்சோம்னா, அப்படியே தன்னை மறந்துட்டு நான் இறங்குறது இல்லாம ஒண்ணு படைக்க ஆரம்பிச்சுருவான். அத படைச்சு, படைச்சு ருசி கண்டுட்டான்னு வச்சுக்கங்க. அதில மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அதில இருக்குது. அப்படி போஸ்ட் செய்யும்போது அப்படியே உள்ள இறங்கும் ஆகாயத்தில பறக்கிற மாரி இருக்கும். சடோரில அந்த உணர்வு அப்படியே வரும். அது செஞ்சா தான் தெரியும். செய்ற வரைக்கும் தெரியாது. அந்த போஸ்ட் செஞ்சு அப்படியே அதில காணாம போனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும் ஒரு போஸ்ட்டுக்கு. அப்படியே அவன் இல்லாம போயிடுவான். அப்படியே அது கொண்டாருவோம். அதில தயாரானது தான் ஷார்ட்ஸுக்குள்ள கொண்டு போவோம் அவன. வீடியோ செய்ய சொல்லுவோம். அது போக, போக எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ செய்ய சொல்லுவோம். ஒரு வீடியோவே குடுத்து அவன செய்ய சொல்லுவோம். ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து தன்னை மறந்து போய் கிடப்பான். அப்படியே அத செஞ்சுட்டு இருப்பான். ஆனா ஒரு செயல அவன் செஞ்சுட்டு இருப்பான். செய்யும்போது தான் இல்லாம போயிடுவான். தான் இல்லாமலேயே ஒரு மிகப்பெரிய செயல் செஞ்சுருவான். அது வந்து அப்பதான் பிரமனா மாறுறான் அவன். தான் இல்லாம போவான் அவன். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அவன ஒரு நாளைக்கு 1 நிமிஷத்துல ஆரம்பிச்சு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தன்னை மறந்த நிலையில ஒரு செயல செய்ய வைக்கிறோம். தன்னை மறந்து சமாளில வாய பொளந்துட்டு கிடக்கிறதில்ல. அது பிரயோஜனம் இல்லாம போயிருது யாருக்குமே. சமுதாயத்துக்கு பிரயோஜனம் அவனுக்கு மட்டும் சமாதி போனா காமிலா சமாதி போனா என்ன பிரயோஜனம் இருக்குது? அவளுக்கு அவளுக்கு மட்டும் தான் பிரயோஜனம். அவளுக்கும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவ சொந்த சமாதி கிடையாது. கொஞ்சம் வாய பொளந்துட்டு கிடப்பா 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு. அவளுக்கு சுகமா இருக்கும். சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் வாய பொளந்துட்டு கிடக்குறான். சுகமா இருக்கும் அவ்வளோதான். சாராயம் குடிக்கிறவனுக்கு தினம் ரூ. 200 500 செலவாகுது. காமிலாவுக்கு செலவு இல்லாம அந்த மப்பு கிடைக்குது அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு கிடைக்கும். இப்படியே படுத்துக்கிட்டே கிடந்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது காணாம போயிரும். இல்ல ஏதாவது துயரங்கள், துன்பங்கள் வந்தா காணாம போயிடும். முடிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு மறுபடியும் ஐயோ! அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டியது. கேட்டு கிடந்து என் கால்ல விழுந்து கிடக்க வேண்டியது. அப்ப நீயே அந்த நிலைக்கு போறதுக்கான வாழ்க்கை. அப்போ வாழ்க்கைய மாத்தணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில ஒவ்வொரு கணங்களையும் நம்ம மாத்தணும். எடுத்தோனே முழுசா மாத்த முடியாது தான் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படியே ஆரம்பிச்சு, ஆரம்பிச்சு அவன கொண்டு வந்து மோல்ட் பண்றோம். ஒரு 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 1 மணி நேரம் அப்படியே தன்னை மறந்த நிலையில ஒரு பெரிய படைப்ப அவன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டானாக்கா, அவனால முடியும். அடுத்தடுத்த பொறுப்புகள அவன் கையில குடுக்குறோம். அந்த மாரி மனிதர்கள் நடத்தினா தான் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த மாரி நூத்துக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து ஆத்மாக்கள் சங்கமத்த நடத்தணும். ஏன்னா, அவன் தன்னை மறந்த நிலையில மணிக்கணக்கா ஒரு சில படைப்புகள அவனால உருவாக்க முடியும். அந்த நேரத்தில அவனோட சிந்தனை வேற மாரி இருக்கும். அவன் வந்து மக்களுக்கு என்ன செய்யலாம்? எப்படி செய்யலான்னு சொல்லுவான். அவன் தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டான். அடுத்தவங்கள பத்தியே யோசிப்பான். அடுத்தவங்கள பத்தியும் குறிப்பிட்ட ஒருத்தர பத்தி யோசிக்க மாட்டான். சுந்தரேசன் இத பண்ணும், காண்டீபன் இத பண்ணும் யோசிக்க மாட்டான். பொதுவா மனிதகுல உயிரினத்துக்காக அவன் யோசிப்பான். எப்போ ஒருத்தன் தன்னை பத்தி யோசிக்காம, குறிப்பிட்ட ஒருத்தர பத்தி யோசிக்காம, பொதுவா மனித குலத்துக்கு பிரபஞ்சத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா, அவன பிரபஞ்சம் தூக்கிக்கும். அதான் மேட்ரு. ஞானங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளால அடையப்படுற ஒண்ணு கிடையாது. அதுவா நடக்கணும். அதுவா நடக்கணும்னா, நீ அதுக்கு தகுந்த மாரி மாறணும். நீ அதுக்கு தகுந்த மாரி உன்னை மாத்துற வேலை தான் அங்க நடக்குது. எப்ப நீ நிர்வாகிகள் அந்த தன்மைக்கு போறானோ, அப்ப பிரபஞ்சம் அவன தூக்கிக்குது. அப்ப சடோரி ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இறங்கிடுறா. அப்ப இறங்கிட்டானா, நீ ஒவ்வொருத்தனும் அந்த மாரி நிலைக்கு ஆயிடுறீங்க. அந்த நிலையில ஆன ஒருத்தனும் அப்படியே ஏகாந்தமா அத பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவனால தவறு செய்ய முடியாது. தனக்குன்னு ஒண்ணு செஞ்சுக்க முடியாது. குறிப்பிட்ட ஒருத்தருக்காகவும் ஒண்ணு செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவனால எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா, அவனுக்குள்ள அது இறங்கிருது அதுதான் செய்யும். இத செய், இத செய்ன்னு சொல்லவும் முடியாது அவனால. அது இறங்கி அத எடுத்துக்கும். அது செய்ய ஆரம்பிச்சுரும். சடோரி ஒருத்தனுக்குள்ள தான் இறங்கும்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில 1,00,000 பேத்துக்குள்ள கூட அது இறங்கும். 1,00,000 பேத்தையும் ஆட்கொள்ளும். அது தன்மை. அந்த தன்மையா நம்ம மாறிருவோம். அப்ப அந்த நிலைக்கு போனா ஒரு ஞானம் அடைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு அமைப்பு நடத்துறான்னா, இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருவான். அத நம்ம சாவறதுக்குள்ள அத பண்ணிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சாவறதுக்குள்ள அந்த மாரி ஒரு 100 பேத்தையாவது ரெடி பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா, அந்த பயலுங்க அத நடத்துவானுங்க அப்படின்னு பார்க்குறோம். அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நினைக்கிற மாரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. 20 பேர் சடோரி அட்டெண்ட் பண்ணா, ஒருத்தன் தான் சூட்சும குழுக்கே வருவான். 20 பேர் சூட்சும குழுக்கு வந்தா, ஒருத்தன் தான் அந்த அருள்காப்பு சூட்சும குழுல வர ஒரு 4, 5 பேத்த அருள்காப்பு பண்ண வைக்க முடியும். ஆனா கர்மயோகத்துக்கு வரவன் பார்த்தீங்கன்னா, 20 பேர் சேர்ந்தா தான் இதில ஒருத்தன் வருவான். நீங்க பாருங்க 10 சடோரி நடந்தா தான் நமக்கு ஒரு கர்மயோகி போஸ்ட் செய்றதுக்கு வருவான். போஸ்ட் செய்றதுக்கு அப்படியே ஆள் வந்தா நிலைக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்ப நம்ம யுவராஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தன் தான் அதுல தேறுவான் அதுல.
அந்த போஸ்ட் வந்து நம்ம மனம் உருவாக்குதா, மூளை உருவாக்குதா, இல்லை தன்னை மறந்த நிலையில் போஸ்ட் உருவாகுதா அப்படிங்கிறது தான் மேட்ரு இருக்குது. போஸ்ட் எல்லோரும் உருவாக்கலாம். அது யார் எப்படி நம்ம மனதில் என்ன இருக்கோ அந்த மனிதன் பிரதிபலிக்கக்கூடாது. தன்னை மறந்த நிலையில் போஸ்ட் உருவாக்கணும். அதாவது ஒரு போஸ்ட் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாங்கிறது அவனோட மனநிலையை. அதுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மனிதன் அப்படி தான் இருப்பான். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே பெரிய ஆன்மீகவாதி மாதிரி காமிச்சுக்குவான். இந்த தமிழ்ச்செல்வி, இந்த கற்பகம் இவங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தீபம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தன்னோட உயர்ந்த ஆளே இல்லைங்க, காண்டிவன் தலைகள் நடப்பாப்புல. ஆனால் ஒரு போஸ்ட்டு செய்ய சொல்லுங்கள், ஒரு சின்ன விஷயம் இந்த இதில் ஒரு வீடியோ பார்த்து கருத்து போட சொல்லுங்கள், அவங்க வண்டவாளப்படம் தெரிஞ்சு போயிடும், உள்நிலை என்னென்னு தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்படி ஏமாற்ற பார்ப்போம். செஞ்சால் தான் தெரிஞ்சு போயிடும் நம்ம யாருன்னு. கண்ணாடி முன்னால் நிற்கிற மாதிரி போஸ்டர்லாம். ஸோ கண்ணாடி முன்னால்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நம்ம சீனில் விட்டுக்கிட்டுருக்குறோம். அது ரொம்ப நாளைக்கு அந்த சீன் விட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு சீன் விட்டுட்டு இருக்க முடியாது. ஆள் கம்மியாக இருக்கும்போது சீன் விட்டுட்டு இருக்கலாம். நம்மளோட இன்னும் திறமையானவன் அப்படியே காணாமல் போகிறவன், கரைஞ்சி போகிறவன் வர ஆரம்பிச்சானா என்ன பண்ண முடியும்? அவன் முன்னால் நம்ம நிற்க கூட முடியாது. அப்படி ஏக்கத்தோடு இருக்கவங்களாம் இருக்கான். எத்தனையோ ஆயிரம் பேர் ஏக்கத்தோடு இருக்கான், சரியான குரு கிடைக்காமல் இருக்கான். அப்படி வந்தானா அப்படி அந்த ஏக்கத்தில் வந்து அவன் காணாமல் வரும்போதே காணாமல் தொலைஞ்சு போய் தான் வருவான். அவன் ஒரு காட்டுக்குள்ளே காணாமல் போன பசுமாடு மாதிரி இருப்பான். மாடு திரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருப்பான். அவன்லாம் வந்தானா இறங்கினானா என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரு நிலையில் இருப்பான் அவன்லாம். ஆனால் அப்படியே தன்னை மறந்து கர்மியம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் பொறுப்படுத்திட்டு அவன் பாட்டு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ வண்டவாளப்படம் தெரிஞ்சு போயிடும். எத்தனை வருஷத்துக்கு நம்ம போஸ்ட் செய்யாமல் ஏமாற்ற முடியும்? எத்தனை வருஷத்துக்கு இப்படி ஏமாற்றிட்டு இருக்க முடியும்? முடியாது. ரொம்ப நாளைக்கெல்லாம் ஏமாற்ற முடியாது. பொய் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றலாம். ஆள் பற்றாக்குறை இருக்கும். ஏமாற்றவங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே ஏமாத்துகிற ஆளுங்க இருக்கிறனால, ஏமாத்துறதுல பெரிய திருடனில் பெரிய திருடன்னா அவன் கொஞ்சம் பெரிய லீடராக இருப்பான், அவ்வளோதான். எல்லாம் திருடன் தான். திருடனில் பெரிய திருடன் என்னம்னா அவங்களுக்குலாம் லீடராக இருப்பான். அந்த மாதிரி ஏமாத்துறதுல பெரிய ஏமாத்துக்காரன் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஆஹான்னு சீன் விட்டுட்டு இருப்பான். அது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் உண்மையான நாட்கள் வர ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதனால் தனது எதுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, தன்னைத்தானே சீரமைச்சிக்கிட்டு, தன்னைத்தானே பயிற்சி பண்ணிக்கிட்டு, அகநோக்கோட மூளையிலிருந்து வேலை செய்யாமல் மூலாதாரத்திலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஆன்மீகத்தில் ஜெயிக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நாள் முருகன் கோயிலுக்கு கும்பிட்டுருந்தாங்க, கொஞ்ச நாள் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டுருந்தாங்க, கொஞ்ச நாள் பெருமாளை கும்பிட்டாங்க, கொஞ்ச நாள் மதம் மாதிரி போய் இயேசுநாதரை கும்பிட்டாங்க, அப்புறம் அப்படி செத்து போனாங்க. இந்த கணக்கு தான் வருங்க வழிய நோயும் பேயும் எல்லாம் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். மாற்ற முடியாது. நம்மளோட முயற்சிகளை பண்ணுறோம். அதுக்கு மேலே தன்முயற்சின்னு ஒன்று இருக்குது. அவங்க அதை உணர்ந்து தெரிஞ்சு அதை வந்து முயற்சி பண்ணணும். அங்கே பள்ளிக்கூடத்தில் ஏமாத்துற மாதிரி, வீட்டில் ஏமாத்துற மாதிரி, புருஷனை ஏமாத்துற மாதிரி, பொண்டாட்டி ஏமாத்துற மாதிரி, வேலை செய்கிற இடத்துல ஏமாத்துற மாதிரி இங்கேயும் வந்து ஏமாற்றணும்னா அவங்கள அவங்க ஏமாற்றிக்கிறாங்க. நமக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைய எவ்வளோ கண்டித்து நம்ம படிக்க வைக்குமோ, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இமயத்துக்கு பழக்குவோமோ, இப்போ காண்டிபன் இருக்கார், காமிலா இருக்காருன்னா குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மியூசிக் சொல்லித்தராங்க, ஒரு சிலவம் சொல்லித்தராங்க, ஒரு யோகா சொல்லித்தராங்கன்னா குழந்தைங்க போகாத, டிவி பார்க்க அந்த மாதிரி விரும்பும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? டிவி வாங்க, டிவியை கட் பண்ணு, டிவியை விட்டு வச்சுக்காத, என்னென்ன ஆப்ஷன் பண்ண முடியும் பண்ணி, ஒரு சில நேரத்தில் அன்பாக சொல்லி, ஒரு சில நேரத்தில் மிரட்டி அந்த குழந்தைய செய்ய வைக்கணும். குழந்தைக்கு கஷ்டமாக இருந்தால் கூட குழந்தைக்கு நல்லது செய்கிறாங்க. அதுக்காக மிரட்டுறதோ, ஒரு சில நேரத்தில் வெடிச்சு அடிக்கிறதோ எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நம்மளும் ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். அப்படி இருந்தும் எல்லா குழந்தையும் நல்லா வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே காலேஜ் வரைக்கும் வளர்த்தோட மீசை முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அதோட சேர்க்கை சரியில்லாமல் போகிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்மளால் என்ன முடியுமோ ஒரு தகப்பனாக நம்ம என்ன பண்ண முடியும் அதை பண்ணுறோம். உணர்ந்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை இயற்கையாக விதிப்படி நடக்கட்டுமே. ஐயா வணக்கங்க ஐயா. நல்ல ரிப்ளை கொடுத்தீங்க. எனக்கு அனைத்தும் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிந்து விட்டதுங்க ஐயா. எந்த நிலையை நோக்கி நம் ஆத்மாக்கள் சங்கம் பயணப்படுகிறது, ஒவ்வொரு கர்மயோகிகளும் எப்பொழுது அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்க. எப்படி ஒரு தியானியை கர்மயோகியாக மாற்றி அவங்கள அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணுங்கிறது நன்றாக புரியுதுங்க ஐயா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னுங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்யலை, உள்ளார வேற ஒருத்தர் செய்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யணும் ஒவ்வொரு செயலையும். நன்றாக புரியுதுங்கய்யா. உங்களோட பயணத்தில் நானும் இணைந்ததற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு குரு உபதேசம் கொடுத்த மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிறேங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு உபதேசம் தான். இதை இப்படி பண்ணணும், இதை செய்யணும், போஸ்டர் பண்ணும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கணும், எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஆனந்தம் பொங்கட்டும். சுந்தரேசன் வணக்கம். இதில் 2 விஷயத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஒன்று வந்து நான் செய்யலை, வேற ஒருத்தன் இதுலேருந்து செய்கிறான் அப்படின்னு நினைக்கணுங்கிறீங்க. அந்த நினைப்பே வரக்கூடாது. இங்கே செய்கிறவனே இருக்கக்கூடாதுங்கிற மனம் வந்து தந்திரம் பண்ணும். மனம் தான் அந்த இன்னொருத்தங்கிறது, அது நீயாக தான் இருக்கும். அது மனம் கண்ணாடி மாரி. அது மனம் அதெல்லாம் கில்லாடி.
நான் செய்யல, இன்னொருத்தர் செய்கிறாங்க, அப்புறம் நான் செய்யல சிவன் செய்கிறாங்க, அப்புறம் நான் செய்யல கருப்பனார் செய்கிறாங்க, அப்புறம் அனுமார் செய்கிறாங்க. அது என்ன வேணாலும் சொல்லிடும், சொல்லிவிட்டு காரியம் சாதிச்சுட்டு போயிடும். அதனால வந்து செய்கிறவனே இருக்கக்கூடாதுங்கிறேன். நாங்கள் செய்கிறவன் இருந்தானாலே அது ஈகோன்னு அர்த்தம். நீ இருந்தாலும் சரி, அங்கே சிவன் இருந்தாலும் சரி, இன்னொரு குப்புசாமி இருந்தாலும் சரி, எவனோ ஒருத்தன் இருந்தாலும் சரி, இருக்கிறான்னு ஆகிப்போச்சுலையே ஒருத்தன், அவன ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, இருக்கிறாங்க போது அங்கே நான் வந்துடுது இல்லையா. நீ செயலை செய்யும்போது எவனுமே இருக்கக்கூடாது. ஃபார் உதாரணத்துக்கு நான் பேசும்போது பாரு, நான் இருக்க மாட்டேன். நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது. திரும்ப வந்து காமிக்க சொல்லுவேன் நான். அப்படியே அந்த வீடியோ எடுத்தீங்களா, எனக்கு போட்டு காமிக்கிறான்னு சொல்லி ஆசாசியாக பார்ப்பேன். இப்படிலாம் பேசியிருக்கோமா நம்ம, எப்படா நம்மளால் இப்படிலாம் பேச முடியும்னு சொல்லி நான் வியந்து போய் பார்ப்பேன். நம்ம தான் இப்படி பேசணுமா, அடடா, எவ்வளோ ஒரு உன்னதமான பேச்சுக்கு ஒரு பெரிய விஷயம் நம்ம இந்த உடம்பு யூஸ் பண்ணியிருக்குது பாரு அப்படின்னு சொல்லி ஆசாசியாக பார்ப்பேன் நான். அவ்வளோ ஆசையாக இருக்கும் நான் பேசுகிறத கேட்குறது எனக்கு. ஏன்னா நான் பேசும்போது நீங்கள் மட்டும் தான் கேட்குறீங்க, நான் கேட்குறது இல்லை. ஆனால் திரும்ப நான் அந்த இதை பார்க்கும்போது தான் ஒரு சில பிரம்மசூத்திரங்கள் வரும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுருவாங்க. முன்னெல்லாம் நான் சும்மா பேசிட்டு இருந்தால் கூட எனக்கு எனக்கு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த வரும்னு தெரியாதனால. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. வாயை பொளந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ரெக்கார்டை மறந்துடுவாங்க. கிளாஸில் முடிச்சதுக்கப்புறம் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்போம். போன விவாச்சனால் கூட அந்த மாதிரி நடந்தது. அடடா, அது அருமையான விஷயமாடா, மறுபடியும் வருமா வராதுன்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு. அப்புறம் தடா பண்ண எடுத்து ஸ்டாண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணானுங்க, அப்புறம் அது வராது. முன்னெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னால் கேமரா கொண்டாந்து வச்சாங்கன்னா அது இறங்காது. கேமரா தூக்கிட்டு வந்தாங்கன்னா வராது பேச்சு. நான் பாட்டு ஏகாந்தம் பேசிட்டு எனக்கு தெரியும் திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆடியோ ரெக்கார்டு தான் பண்ண முடியும், வீடியோ பண்ண முடியாது. இல்லைனா ஆடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணுவாங்க பசங்க. இந்த ரஞ்சித் சரவணெலாம் இருக்கும்போது என்ன திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் ஆன் பண்ணி செல்ஃபோன் எங்கேயாவது ஒளி வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கேமரா முன்னால் வச்சா வராது. இப்போலாம் கேமரா வச்சாலும் கேட்டு இது முன்னால் வந்துகிட்டு இருக்குது. அதனால் உபதேசம் அப்படின்னாக்கா, இப்போ அந்த நிலையில் இருந்து என்ன சொன்னாலும் அது உபதேசம் தான். இது 2வது பாயிண்ட்டு. மொதல் பாயிண்ட்டு நான் செய்யலை வேறு எதுவும் செய்யலான்னு சொன்னால் அதுக்கு நான் சொல்லிட்டேன். செய்கிறவனே இருக்கக்கூடாது, செயல் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அவன்னு ஒருத்தர் இருந்தால் ஏத்தாப்புல இவன்னு ஒருத்தர் வந்துடுவான். அதனால் இந்த இடத்துல ஒருத்தன் தான் நிச்சயமாக அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். இந்த இடத்துல எவனுமே இல்லை. கண்ணாடி இங்கே நின்னீங்கன்னா இங்கே இடத்துல ஒருத்தனா அந்த ஒருத்தனை காட்டும் கண்ணாடியில். இங்கே யாருமே இல்லைன்னா கண்ணாடி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல காணாமல் போகணும். நம்ம காணாமல் போனால் நம்ம அதுவாக மாறிடுவோம். அதனால் செயல் செய்யும்போது நம்மளும் செய்யலை, நமக்குள்ளே இருந்து எவனும் செய்யவும் இல்லை. அது பாமர மக்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படி சொல்கிறது நான். ஒன்று செய்யுது, அதுக்கு ஒரு பேர் சடவுரின்னு கொடுத்து அந்த மாதிரி செய்கிறது புரியணும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. அந்த காலத்தில் வந்து எதுக்கு வந்து ஒரு சிலையை ஒரு லிங்கத்தை உற்பத்தி பண்ணி கும்பிட சொன்னான்னா புரியல அவனுக்கு கடவுள் என்னென்னு. அவனுக்கு ஒரு தேவைப்பட்டது என்னமோ ஒன்று முன்னாள் ஒன்று, அதனால கொடுத்தான். அப்புறம் மந்திரத்தை கொடுத்தான், அப்புறம் அவனை மாதிரியே ஒரு பொம்மையை கொடுத்தான். கடைசியில் அவன் முக்கியமானதை விட்டு அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டான். அந்த மாதிரி சிக்கல் தான் ஆகுது இப்போ இதுலேயும். அதனால தான் சடவுரின்னு பேரை சொல்லி அதுக்கு ஒரு இதை கொடுத்து சிக்கல் வருது. அந்த மாதிரி சிக்கல் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா மக்கள் முட்டாள்கள், மனம் ரொம்ப தந்திரமானது. மனம் அவர்களை வந்து அந்த மாதிரி கொண்டு போயிடும். அதனால் அதில் மாட்டிடுவாங்க. அதனால் வந்து அதை விட்டுறணும். நம்ம எதையும் பிடிச்சிக்கூடாது. யாருமே இல்லைங்க செய்கிறதுக்கெல்லாம். நீயும் செய்யலை, இன்னொருத்தனும் செய்யலை, ஒரு சக்தியில் வந்து உள்ள செய்யலை. செயல் மட்டும்தான் இருக்குது. அந்த அவன்னு சொல்கிற பற்றியில் அவன் தான் செயல். அவனை ஒருத்தனை ஐடென்டிஃபைலாம் முடியாது. இன்னொருத்த உள்ளே இறங்கி செய்கிறது, இந்த கடவுள் சாமி அதெல்லாம் கிடையாது. அந்த செயல் தான் அது. அது செயலாக தான் இருக்கும். பராசக்தியின் வடிவங்கிறது செயலாக தான் இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட இவன் அவனுக்கு அமைச்சா சிக்கலாக போயிடும். அது சுந்தரேசனும் செய்யலை, சுந்தரேசனுக்குள்ளே பூந்து எவனும் செய்யலை. நானோ கடவுளோ அவனோ இவனோ சிவனோ யமனோ எவனும் செய்யலை. செயல் மட்டும் அங்கே இருக்குது. அப்போ தான் அது படைப்பாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு இருக்குது. 2வதுக்கு உபதேசம். தன்னை மறந்த நிலையில் எது பேசினாலும் அது உபதேசம் தான். நல்லா தெரிஞ்சுக்க. நான் இருக்கிறேங்கிற உணர்வோடு ஏதாவது ஒன்று உனக்கு கொடுக்குறேன்னா, உன்னை கூப்பிட்டு வச்சு உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து நெத்தியில் வச்சு அழுத்துறேன், மந்திர தீட்சை கொடுக்குறேன், அந்த தீட்சை கொடுக்குறேன்னா அதெல்லாம் உபதேசமே கிடையாது. நான் போய் உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டேன், சங்கராச்சாரியர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆதிசங்கர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. தான் இருக்கிறங்கிற உணர்வோடு ஒருத்தன் ஒன்று கொடுத்தானாலே அது உபதேசம் கிடையாது. தான் இருக்கிறங்கிற உணர்வோட்டு ஒருத்தர் ரோட்டில் உளறிட்டு இருந்தானாலும் உபதேசம். சித்தனில் போய் பாரு, ஏதோ உளருவான் கிருத்தனமா, என்ன உளறான்னு நமக்கு புரியாது அவன் சொல்கிறதும். ஆனால் நடக்கும் பெருசாக ஒன்று. ஏன்னா தன்னை மறந்து தான் இருக்கிறங்கிறத மறந்து அவன் செய்கிறான். அந்த சொல்கிறதே ஒரு செயலாக மாறி இருக்குது. செயலோடையும் பாருங்களா சக்தி அதிகம். அது எதை வேணாலும் செய்யும். அது தேவையானது கரெக்டாக உனக்கு தேவையானது பண்ணிடும். அதனால் மிகப்பெரிய ஒரு சாமியார், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கார். அவர் ரொம்ப உலகமே பாராட்டுது. அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ தேஜஸாக இருக்கார். அவ்வளோ மாலை கீழே போட்டு காவி போட்டு ஏதோ பண்ணி வச்சுட்ருக்காரு. அவர்கிட்ட போய் முட்டி போட்டு 10 வருஷம் கழிச்சு அவர் காதுகிட்ட உனக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னா அது பலிக்காது. உபதேசம் எத்தனை பேர் கரை சேர்ந்துருக்காங்க நினச்சி பாருங்கள். நாட்டில் உபதேசம் ஒன்று கோடிக்கணக்கான பேர், கரை சேர்ந்தவன் எவனும் கிடையாது. நாய் பேயெல்லாம் உபதேசம் கொடுத்துட்ருக்குது. அதனால் உபதேசம் கொடுக்குறவன் நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்குது அவனுக்கு. நான் என்ன சொல்கிறேங்கிற உணர்வும் அவனுக்கு இருக்குது. நான் ஓம் நமச்சிவாய மந்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எத்தனை மாத்திரை அளவில் சொல்லிக் கொடுக்குறேன், எப்போ அதெல்லாம் எனக்கு தெரியுது. அறிவு வந்துடுது, மனசு வந்துடுது. ஸோ மனசை வச்சுக்கிட்டு அறிவு வச்சுட்டு கொடுக்குறோன்னு உபதேசமாகவே இருக்காது. நம்ம நாட்டில் காலங்காலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு கூத்து.
அதாவது அந்த தாண்டின மனமற்ற அறிவற்ற தன்மையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் அது எதுவாக இருந்தாலும் உபதேசமாக இருக்கும். கெட்ட வார்த்தையாக இருந்தால் கூட சரி, அது வேலை செய்யும். அதனால் மனமற்ற தன்மையில் எதை பேசினாலும் உபதேசம்தான். ஆன்மீகத்தை நான் எப்போ பேசினாலும் அது உபதேசமாக தான் இருக்கும். ஏன்னாக்கா ஆன்மீகத்தை நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் காணாமல் போயிடுவேன். இயல்பு வாழ்க்கையில் நான் பேசுகிற ஒரு காய்கறி பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறேன், நண்பர்கள்கிட்ட பேசுகிறேன், நான் ஜாலியாக போகிறேன், ஒரு கெடா வீட்டுக்கு போகிறேன், நான் ஒரு சந்தோஷமாக இருக்கேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நான் இருப்பேன். சடோரி மேக்ஸிமம் என்னோடய சடோரி தன்மை தான் இருக்கும். இருந்தாலும் நான் டியூன் பண்ணி மனசையும் அறிவையும் டியூன் பண்ணி நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். உடலுக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பேன், மனசுக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் ஆன்மீகத்தில் பேசும்போது மட்டும் உடலை பற்றியோ மனசை பற்றியோ எதுவுமே எனக்கு இருக்காது. ஏன்னா தாண்டி போயிடுவேன். சடோரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த பிள்ளைங்க ஓரியாண்டு கொண்டாந்து கொடுக்கும் எனக்கு. இந்த ஜூஸ் குடி, எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒன்றையாவது குடி, இதாவது குடி, இளநீ ஒன்று குடின்னு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள பிஹெச் ரேஷியோ பயங்கரமாக மாறிக்கிட்டே இருக்கும். அமிலத்தோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். அது சிக்கலாக போயிடும், ஆள் இறப்பு கூட கொண்டு போயிடும். அது தெரியும். அது தெரிஞ்சவங்க தான் அதை என்னை பராமரிக்க முடியும். நான் அதை மறந்துருப்பேன். அதனால் வந்து மாஸ்டர் செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று கொண்டாந்து கொடுத்து அந்த பிஹெச் சமப்படுத்துவாங்க. ஏதாவது ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் உடம்புக்குள்ள அவ்வளோ ரசாயன மாற்றம் நடக்கும், அவ்வளோ ஹையஸ்ட் எனர்ஜி நடக்கும். நாடி நரம்புலாம் பல்ஜ் ஆகும், பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், வெடிச்சிடும். அதனால தான் ஒரு சில டைமில் நேத்திர தீட்சை கொடுக்கும்போது வேணும்னே குறுக்க வருவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஹை லெவல் எனர்ஜி போச்சுன்னா முன்னெல்லாம் பிள்ளைங்க மாட்டிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஹை லெவல் எனர்ஜி போச்சுன்னா உள்ள பாப்பா வெடிச்சிடும். கண்ணில் இருக்கிற நடுவில் இருக்கிற பாப்பா என்ன பண்ணுன்னா அப்படி பவர் தாங்காமல் வெடிச்சிடும். ஏன்னா நரம்பெல்லாம் பல்ஜாகி வீங்கி நைட்டு அவ்வளோ உடம்பு வலியில் படுத்து கிடப்போம் முக்கிக்கிட்டு. மேலே 3 பேர் 4 பேர் ஏறி முதிப்பாங்க. அப்போ முதிக்கிறதுக்கு இப்படின்னா பசங்க இருந்தானுங்க, அவங்களுக்கு வந்து தனியாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம். எப்படி மசாஜ் பண்ணணும், எங்கே பாயிண்ட் எழுத்தணும், வர்ம பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு தகுந்த ஆட்கள் எல்லாம் நம்ம தெரியாதனால மேலே ஏறி முதிப்பாங்க. அந்த சாந்திக்கு கொஞ்சம் தெரியும் கற்றுக்கிறதுனால, அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவு உடம்பு சிரமப்படும். இப்போ வெடிச்சு கிடிச்சு இந்த நாய் செத்து போயிட்டானா என்ன பண்ணுறதுனால ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதை என்னை கவனத்தை திசை திருப்பாங்க. அதிகம் எனர்ஜி பயன்படுத்தலாம், தன்னை மறந்து பயன்படுத்தலாம், வெடிச்சு போய் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணி அதிக எனர்ஜி என்னை பயன்படுத்த விடாமல் பண்ணுவாங்க. அந்த கற்பகம் தமிழ்ச்சிலாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போயிடும், கண் வெடித்து வெளியில் போயிடும், செத்து போயிடுவேன், கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஹையஸ்ட் எனர்ஜி போகும்போது தெரிய வந்து தடுப்பாங்க. அப்படி வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நிறைய சூட்சுமம் இருக்குது இதில். அதனால் உபதேசம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை மறந்த நிலையில், இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி நீயும் போஸ்ட்டு செய்யலை, உனக்குள்ளேருந்து ஒருத்தனும் ஒன்று செய்யலை, ரெண்டும் இல்லாமல் நீ செயலாகவே மாறுற பற்றியா, அப்போ நீ செய்கிறதெல்லாம் தெய்வத்தன்மை பொருந்தியிருக்கு. அந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்க, அது உபதேசம், அது குரு. அப்போ நீ குருன்னு ஒருத்தன் வானத்துலேருந்து குதிச்சுனா வரல, சுந்தரேசன் இப்போ குருவாயிடுவான். எவன் ஒருத்தன் உண்மையாலுமே கர்மயோகத்தில் ஈடுபட்டு ஒரு போஸ்டரை வந்து தன்னை மறந்த நிலையில் செய்கிறானோ, அப்போ அவன் வாயிலிருந்து எது வந்தாலும் உபதேசம், அது பழிக்கும். நீ வேணால் ஒரு போஸ்டர் செஞ்சுப்பார், நீ இல்லாமல் உனக்குள்ளே யாரும் இல்லாமல் மறந்து போய் செயலாகவே மாறி ஒன்று செய்யும் போது நீ ஏதாவது ஒன்று சொல்லிடு வாயிலிருந்து, அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, என்ன சொன்னாலும் நடக்கும் அது. ஏன்னா அது உபதேசமாக மாறிடும். அதனால் அந்த நிலையில் பேசுகிறது எல்லாமே உபதேசம்தான். இப்போ நான் பேசுனது ஏதோ பேசிட்டேன், உளறிட்டேன், என்ன உளறணும்னு தெரியல, திரும்ப எனக்கு ப்ளே பண்ணி கேட்டால் தான் எனக்கு என்னென்னு தெரியும். அப்படி 99% நிலையிலையும் 1% ஏதோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. அதனால் உபதேசம்னா அதுதான் உபதேசம். அந்த நிலையில் பேசுகிறதெல்லாம் உபதேசம் தான். அந்த நிலையில் எங்கே இருக்கானோ அவன்லாம் குரு தான், எல்லாமே அகஸ்டா தான். அகஸ்டானா இந்த மனிதனுக்கு இந்த உடலுக்கு பேர் இல்லை, அதில் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அகஸ்டாங்கிறது ஒரு தன்மை. ஆனந்தமாக இருப்பதற்காகவே பிறந்தவன் ஒருத்தன், அவன் சிவன். அவன் பிறக்க கிடையாது, அவன் சிவத்தன்மையில் இருக்கான். நம்ம ஒருத்தன் பிறந்திருக்கோம் மனுஷனானா ஆனந்தமாக இருக்கிறதுக்காக, அப்புறம் இயற்கையாகவே ஆனந்தமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அகஸ்டாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கையாகவே ஆனந்தமாக இருப்பவன். இயற்கையாக அவன் ஆனந்தமாக இருப்பான், தன்னுருவற்ற நிலையில் இருப்பான், ஏன் சிவன் தான் இருப்பான். அதனால தான் சிவானு பேர் வச்சாங்க. எனக்கு ஸ்பிரிச்சுவல் அகஸ்டான் இருந்தாலும் எனக்கு வச்ச பேர் குமாராக இருந்தாலும் நிலச்ச பேர் சிவான்ட்டு, அது வந்துருக்கு அந்த மாதிரி இயற்கையில் அமைப்பில். இயற்கையாகவே எவன் ஒருத்தன் ஆனந்தமாக இருக்கானா அவன் அகஸ்டா. இந்த மனுஷன் இந்த உடம்பு இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த உடம்பு இல்லை, அந்த நேரத்தில் சுந்தரேசன் அகஸ்டா ஆகிடுவான். எப்போ சுந்தரேசன் தான் செய்கிறங்கிற உணர்வற்று, தனக்குள்ளே ஒரு சக்தி இருந்து செய்கிறங்கிற உணர்வற்று போய் செயலா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கானோ, அப்போ சுந்தரேசன் அகஸ்டா. இந்த மாதிரி 1000 அகஸ்டாக்களை உருவாக்கணும்னு தான் என்னோட நோக்கம். உருவம் வேறையாக இருக்கும், உடல் வேறையாக இருக்கும், ஆண் தன்மை பெண் தன்மை வேறு இருக்கும், ஆனால் எல்லாருமே அகஸ்டாவாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த 100 பேருமே 1000 பேருமே அங்கே இருக்க மாட்டாங்க, இல்லாமல் செயலாக இருப்பாங்க. அப்போ எல்லாருமே அகஸ்டாவாக இருப்பாங்க. அப்போ தான் அதுதான் சங்கமம்னு சொல்கிறது, அதுதான் சங்கமிக்கிறதுங்கிறது.
இயற்கையாகவே ஆனந்தமாக இருக்கக்கூடாது, எல்லாம் சங்கமிச்சு எல்லாம் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ 100 பேர் 1000 பேரில் இருக்க மாட்டாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. உருவம் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே ஆளாக இருப்பாங்க. அது அந்த தன்மையில் சொல்கிறது எல்லாம் உபதேசம் தான். ஒரு வாய் உபதேசத்தில் பத்தாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாய்கள் வந்து உபதேசம் பண்ணணும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அகஸ்டாக்களை உருவாக்கணும். அதுதான் என்னோடய நோக்கம். நம்ம சாவறதுக்குள்ளே என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும். ஒரு மரம் சாவறதுக்குள்ளே இப்போ ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுத்துட்டு விதைகளை கொடுத்துட்டு தான் சாகுது. ஒரு மனுஷன் மட்டும்தான் ஒரே ஒரு பிள்ளையை பெற்று போட்டு சாகுறான். இப்போ அதுக்கும் வக்கு இல்லை, புள்ள பார்க்குறதுக்கு வக்கு இல்லாமல் ஊசி போடுற நிலைமையில் வந்து நிற்கிது. அது வெளித்தோட்டம் தான். உள்ளுணர்வு தன்மையில் என்னத்தை உருவாக்கிட்டு போகிறான்னா ஒன்றுமே இல்லை. டிஎன்ஏல அறிவை பாஸ் பண்ணுறத விட பெருசாக பாஸ் பண்ணலாம். அப்படியே செனமாடு மாதிரி இருந்தது அப்படியே தான் கொடுத்துட்டு போகிறான ஒழி, அடிமையாக தான் இருக்கான ஒழி, விரிச்சம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம சாவறதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, இன்னொரு 30 வருஷம் இருக்குது போய் சேர்றதுக்கு. அதுக்குள்ளே அந்த 30 வருஷம் சீக்கிரம் எனர்ஜி செலவு பண்ணி செத்து போயிடக்கூடாதுங்கிறது நம்ம ஆட்களோட கவலை. அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை அகஸ்டாக்களை உருவாக்க முடியும் அத்தனை அகஸ்டாக்களை உருவாக்கணும். அப்போ ஒவ்வொரு அகஸ்டாவும் பேசுகிறது அத்தனையுமே உபதேசம் தான். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணுறது. ஏன் வந்து சடோரிக்கு வந்து நீங்கள் வந்து கர்மிகளுக்கு வந்து கட்டணம் போடுறீங்க, இலவசமாக விடுங்களேன். இலவசமாக பண்ணி தான் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு, ஏன்னா மலம் தான் கிடைக்கும் இலவசமாக. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இது 10,000 ஃபீஸை கட்டிட்டு வரும்போது திருட்டு பயிலும் உள்ளே வரானுங்க. இங்கே என்ன நடக்குது? இப்போ பெரிய பெரிய போன தடவை வந்து பெரிய மடத்தோட ஆச்சாரியார், மடாதிபதி, அவனெல்லாம் உள்ளே வரான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. திருட்டு பயிலுக்கு உள்ளே வரானுங்க. சமையல் ரூமில் போய் சாம்பாரில் விஷம் கலக்கிறதுக்கு உள்ளே வரானுங்க. 10,000 பணம் கட்டி வரவனு. சும்மா வாடா சர்வீஸ் பண்ணலன்னா ஃபீஸ் கட்டிட்டு வரவனே ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா பார்த்தீங்களா? ஃபீஸ் கட்டி வரவனே டெடிகேஷன் இருக்குதா? அவன் பணம் கட்டி வரானா எவ்வளோ ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும். ஆன்மீக தேடல் இல்லாமல் ஒரு 3000 ரூபாய் கட்டிட்டு ஒருத்தன் வந்து கர்மியம் பண்ணால் வரமாட்டான். அப்போ எவ்வளோ பெரிய தேடல் இருக்கு அவனுக்கு. அவ்வளோ பெரிய தேடல் இருக்கிறவனே எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறான். இவ்வளோ தூரத்தில் அவனுக்கு வந்து சண்முகோடிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தூக்குது தலையில் கொம்பு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே. ஏன்னா அந்த மாதிரி பணம் கட்டி வரவனுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவன் சும்மா விட்டால் நாய் பேயெல்லாம் உள்ளே வந்துடும். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இவனுங்களே மீட்டிங்கில் நீங்கள் அத்தனை திட்டு வாங்குறீங்க. நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஃபீஸை கட்டி கர்மயோகம் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ சர்வீஸ் இத்தனை வருஷம் இருந்து பண்ணுறவங்களையே இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரும்போது போனால் வந்தவனையெல்லாம் உள்ளே விட்டால் என்ன ஆகும்? இப்போ இங்கே பணம் முக்கியம் கிடையாது, குவாலிட்டி முக்கியம். குவாலிட்டிக்கு ஃபில்ட்ரு பண்ணால் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஏழையில் ஒருத்தன் வந்து நல்லா இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டே வரவன் அத்தனை பேர் ஏழை தான். பணக்காரன் நிச்சயமாக பணம் கட்டி வர மாட்டான், அவன் கணக்கு போடுவான். ஏக்கர் இருக்கிறவன் ஏழையாக இருப்பான், அவன் எப்படியும் பணத்தை கட்டி வருவான். அதில் தான் நம்ம ஆளை செலக்ட் பண்ணணும். வரவன் அத்தனை பேர் வேணும். சுந்தரேசன் ஒன்றும் கோடீஸ்வரம் கிடையாது, கண்ணன் ஒன்றும் கோடீஸ்வரம் கிடையாது, தமிழ்ச்செல்லியோ கற்பகமோ நீங்கள் வந்து சண்முக வடிவேலோ சாந்தியோ கோடீஸ்வரம் கிடையாது. அடுத்த வேலை இந்த மாதம் சம்பளம் வாங்கினா தான் அடுத்த சோத்துக்கு வழி. அந்த மாதிரி ஆட்கள் தான். சுஜாதாவோ எல்லாருமே வந்து இங்கே யாருமே கோடீஸ்வரம் கிடையாது. வரவன் அத்தனை பேரும் பிச்சைக்காரன் தான். வேலை செஞ்சால் சாப்பாடு, ஒரு மாதம் வேலைக்கு போகலன்னா அடுத்த மாதம் சாப்பாடு கிடையாது. அந்த நிலையில் இருக்கவன் தான். அவன் மட்டும்தான் பணம் கட்டி வருவான். அவனுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும். கோடீஸ்வரன் எத்தனையோ பேர் வந்திருக்கான், அவன் பேர் சொல்ல இந்த இடத்துல விரும்பலை. அத்தனை பேர் என்ன பண்ணால் ஐயோ 3000 கட்டி எங்கடா போகிறதான், 2000 கட்டி எங்கடா போகிறோன்னு வரல. அவனோட ஒரு நாள் செலவு 30,000. போன சடவரிக்கு வரும் கூட இந்த சடவரியில் ஒரு சிலர் வந்தாங்க, அவன் பேர் சொல்ல விரும்பல. பர் டே செலவு 30,000 30,000 ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால கர்மயோகத்துக்கு வரணும், பணம் கட்டி வரணும் முடியல. அதனால் பணக்காரன் வரமாட்டான். பணக்காரன் தனக்கு ஏதாவது காரியம் ஆகணும், எனக்கு ஒரு 300 கோடி ரூபா லாபம் வருதுன்னா உனக்கு ஒரு 3 கோடி ரூபா தரேன் பர்சன்டேஜ் பேசுவான். அதுக்கு தான் வருவானே, ஆன்மீகத்துக்கு வர மாட்டான். உண்மையான ஆன்மீகத்துக்கு வரவன் ஏழையாக தான் இருப்பான். அதனால் வந்து ஏழை எப்படி பணம் கட்ட முடியும் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏழையால் மட்டும்தான் பணம் கட்ட முடியும், பணக்காரனுக்கு மனசு வராது. ஸோ இங்கே ஏழை மட்டும்தான் வருவான். பணக்காரன் மட்டும் வரலாம், 10-20 பணக்காரன் செய்வான், ஆளுக்கு 50 கோடி போடுவான், இன்னொரு ஆசிரமத்தை கட்டி இருந்துட்டு போயிருந்துருக்கலாமே. அதனால் இங்கே ஏழை மட்டும்தான் வருவான். ஏழையால் எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு இல்லை. ஃபீஸ் கட்டி வரும்போதே இவனால் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக முடியல. திறந்து விட்டால் நாய் பேயெல்லாம் வந்தோன்னா சத நாய் போயிடும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி அவனோட சிரதையை பார்த்து முதல் சடவுலேயே சரியில்லையா, அவனை ரெடி பண்ண முடியுமா, ரெடி பண்ண முடியாதா? ரெடி பண்ண முடியும்னா முயற்சி பண்ணுங்கள், முடியலையா அவனை விட்டுரு, அவன் தேவையில்லை, அவன் நமக்கு இது உருந்த ஆள் அவன் கிடையாது. அவனோட சிரதைக்கு தகுந்த மாதிரி எப்போ வேணாலும் மனநிலை மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸை குறைச்சி கொண்டாந்து அவனுக்கு ஃப்ரீ கொடுத்து, ஒவ்வொரு மட்டத்துலையும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து, நிர்வாக ட்ரைனிங் கொடுத்து, படிப்படியாக உருமாற்றி கொண்டாடணும். ஒரு சில கல் உருண்டு வரும்போது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உருண்டையாகும். ஒரு சில கல் கடலுக்கே வந்தாலும் கொஞ்சம் நீட்டிட்டு தான் நிற்கும். அந்த மாதிரி 2 வருஷத்தில் ஒருத்தன் உருவான், 4 வருஷத்தில் ஒருத்தர் உருவான், 5 வருஷத்தில் ஒருத்தர் உருவான். அப்போ அவன் தன்மையில் இருப்பான், ஏகாந்தமாக இருப்பான், தான்கிற உணர்வே இருக்காது. சுந்தரேசன் கூப்பிட்டா அவனுக்கு காதே கேட்காது.
உனக்குள்ளே எவனா வந்து செய்கிறானான்னு பார்த்தா அவனுக்கு பேர் சொல்லி வைக்கணும். டே சிவான்னு ஐயப்பா ஐயப்பான்னு திரும்பி பார்ப்பான். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன் சிவா சிவா நாம் சிவன் அவன் சிவன் சிவா ஐயோ இவன் திரும்பி பார்ப்பான் சைவத்தை சார்ந்தவன். அது கூட உனக்கு கேட்காது. உனக்கு உன் பேரும் கேட்காது, எவன் பேரை சொன்னாலும் உனக்கு அது கேட்காது. வந்து 3 நாள் தொட்டா மட்டும் தான் கேட்கும். அந்த நிலையில் நீ இருப்ப. ஏன்னா உனக்கு பேரே மறந்துருப்ப. அப்படி தெரிஞ்சிட்டு இருப்பான் ஒரு 500 1000 பேர். அவன்லாம் சேர்ந்து அதை நடத்துவான். அத்தனை பேர் அகஸ்டா தான். அவன் வாயிலிருந்து வர்றது அத்தனையும் உபதேசம் தான். முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நல்ல ரிப்ளை கொடுத்தீங்க. எனக்கு அனைத்தும் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிந்து விட்டதுங்க ஐயா. எந்த நிலையை நோக்கி நம் ஆத்மாக்கள் சங்கம் பயணப்படுகிறது, ஒவ்வொரு கர்மயோகிகளும் எப்பொழுது அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்க. எப்படி ஒரு தியானியை கர்மயோகியாக மாற்றி அவங்கள அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணுங்கிறது நன்றாக புரியுதுங்க ஐயா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னுங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்யலை, உள்ளார வேற ஒருத்தர் செய்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யணும் ஒவ்வொரு செயலையும். நன்றாக புரியுதுங்க ஐயா. உங்களோட பயணத்தில் நானும் இணைந்ததற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு குரு உபதேசம் கொடுத்த மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிறேங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு உபதேசம் தான். இதை இப்படி பண்ணணும், இதை செய்யணும், போஸ்டர் பண்ணும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கணும், எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ